பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். என்னுடைய சகோதரங்களுக்கு நான் என்னுடைய கடைசி கிழமைகளிலே இந்த 4-5 நிமிடங்களை செலவழிப்பதை விட்டு என்னுடைய மக்கள் சார்பாக சந்தோஷப்படுகிறேன். நான் ஆரம்பம் தொடக்கம் சொன்ன வடக்கு கல்முனை வைத்தியசாலையில் வேலைகின்ற வைத்தியர் சுகுணன் அவர்கள் மிக மோசமான இனவாதி, திட்டமிட்ட முதல் கருணாவோட அதுக்கு பிறகு ரணிலோட இப்போது அவர்கள் செய்கின்ற இந்த அரசியல், இந்த அரசாங்கம் ஒரு முதுகெலும்பில்லாத அரசாங்கம். அன்றை நான் பார்த்தேன், எல்லை நிர்ணயம் செய்கின்ற அந்த அவர்களுடைய அந்த குழுவில் ஒரு முஸ்லீம் இல்லை. வெக்கமடாப்பா வெக்கம் அதுக்கு வெக்கப்பட்ட வேட்டுக்கே வெக்க வையா. அதே நேரத்தில் பிறகு பார்த்தால் இவர்களுடைய அமைச்சரவையில் ஒரு முஸ்லீம் இல்லை. ஏதோ கடவுள் புண்ணியத்தால் இன்ஷா அல்லாஹ் அந்த பிரதி சபாநாயகர் கதிரையில ஒரு முஸ்லீம் நிறுத்தி விட்டுருக்காங்க. எந்த அந்த தூக்குறாங்க தெரியாத அந்த எதிர்க்கட்சி நல்ல உண்டு. என்னுடைய இனத்துக்கு எந்த ஒரு முஸ்லீம் நபராவது ஒரு காலத்தில் உதவி செய்திருந்தால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கடைசி கிழமைகள்ல அந்த நன்றி கடனை, செஞ்சோட்டு கடனை செய்து கொண்டு போவதற்கு தான் அந்த சில நிமிடங்களை பாவிக்க ஆரம்பிக்கிறேன். நினைக்கிறேன் 1995 ஆண்டு MHA மாஸ்டர் அவர்கள் தமிழ் மக்கள் பொட்டுகள் அணிந்து ரூபகாயில செய்தி வாசிக்கலாம் என்று சட்டங்களை சந்திரிகாவினுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த போது அந்த மனிதன் தன்னுடைய இனத்தினுடைய வழிகளை விட்டு தமிழ் மக்களுக்காக போராடியது. அந்த நன்றி கடன் மட்டும்தான் இன்றைக்கு என்னுடைய பேச்சுக்கு முக்கியமான காரணம். அன்று அவர் சொன்ன அந்த ஆங்கில வார்த்தைகளை மறுபடியும் வாசிக்கிறேன். I wish to quote something from the Holy Quran. People's destiny will not be changed unless the people change their destiny. சகோதர முஸ்லிம் மக்கள்கிட்ட நான் கேட்க விரும்புகிறது, என்னுடைய இனத்திலிருந்து உங்களுடைய இனத்துக்கு கல்லறியப்படுமாக இருந்தால் அந்த கற்களை எங்களுடைய இதயம் தாங்கிக் கொள்ளும். இதே நேரத்தில் நாங்கள் பாராளுமன்றத்தில் இல்லாத காலத்தில் எங்களுடைய இனம் நோக்கி உங்களுடைய முஸ்லிம் அடிப்படைவாதிகள் யாராவது எந்த இனவாத கருத்துக்களை தெரிவித்தால் அன்றைக்கு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த பாராளுமன்றத்திலே கதைப்பார். நான் இருக்க போவதில்லை, இந்த பாராளுமன்றத்திலே நான் இருக்க போவதில்லை. ஆனால் அன்று நான் எதிர்பார்க்கிறேன் வடக்கு மாகாண சபை வருமாக இருந்தால், இன்றைக்கு சொல்லுகிறேன் பொம்மை வெளி காக்கை தீவு பிரதேசங்கள் தான் வடக்கு மாகாணத்தில் அதிமோசமாக சுகாதாரத்துறை சீரழிந்த ஒரு பிரதேசமாக இன்று வரைக்கும் இருக்கிறது. கடந்த ஆண்டுகளில் முஸ்லிம் மக்களை யாழ்ப்பாணத்தில் மீள குடியமர்த்துகிறோம் என்ற பெயரில் அந்த இடத்துல போய் பாருங்க, பொம்மை வெளியே போய் பாருங்க காக்கதீவை. நான் இன்றைக்கு வடக்கு மாகாண சபை எடுக்கணும், ஒரு தமிழ் நான் சொல்றேன், இன்றைக்கு வடக்கு மாகாண சபை எடுக்கணும். முதலாக அபிவிருத்தி செய்வது பொம்மை வெளி காக்கதீவு பகுதிகளில் மக்கள் வாழுகிற இடம். அடுத்த மலையண்டவன சரத கட்டி கொண்டு போய் நிற்பாங்க. ஏனென்றால் உதவித்தொகை கொடுக்கிறோம், டேஸ்போராட்ட காசு வேண்டி முஸ்லிம் மக்களுக்கு கொடுக்கிறோம். அது இல்ல, ஒரு இனம் பாதிக்கப்படுகின்ற போது அந்த எந்த இனம் பாதிக்கப்படுகிறதோ அந்த இனத்திலிருந்து கலைப்பதுதான் ஒரு முழுவதும் உள்ள ஒரு மனிதனுடைய வேலை. இதை நான் என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த விடயம் சேகுவேர் அவர்களால் எழுதப்பட்டது. தவறை தவறு என்று சொல்லாவிட்டால் நீங்கள் தான் அடிமைத்தனத்தில் மிக கீழ்த்தரமான நிலைமையில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி சேகுவேரா சொல்லி போட்டு போயிருக்கிறார். ஆகவே இந்த விடயத்தில் நாளை சிறப்பு பேரணை ஒன்று கூட நான் போட்டிருக்கிறேன் இந்த பாராளுமன்றத்தில். தமிழ் மக்கள் சார்பாக என்னுடைய நகமும் சதையுமாக வாழ்ந்த இந்த பாதம் கிழக்கு மாவட்டத்தில் ஒரு வெங்காயம், எனக்கு அந்த பேர் தெரியல, ஒரு வெங்காயம் உண்டு ஈரோஸ்ல இருந்து. அது கிழக்கு மக்கள் 40 வருஷமாக அரசியல் செய்யறாங்க. சுபாஷ் எனக்கு விளங்கல் என்னென்றால் இந்த வரைக்கும் சொல்லுறேன், கிழக்கு மாகாணத்தில் தமிழ் விடுதலை புலிகளால் கொலைகள் நடந்த என்றால் இந்த ஈரோஸ் மாதிரியான இந்த கட்டமைப்புகள் தான் முஸ்லிம் மக்களை வெட்டி கொண்டது. அது ஒட்டுமொத்தமாக எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் கையில் போய் விழுந்தது. அதே நேரத்தில் முஸ்லிம் மக்கள் ஒரு சில பேர் செய்த இந்த கொலைகள் தான், ஒரு சில பேர் செய்த இந்த இதுதான் ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் தமிழ் மக்களையும் இந்த வரைக்கும் பிரித்து வைத்திருக்கிறது. அடிபட்டு எவ்வளவு ஆழமடா அடிபட போறோம், எனக்கு விளங்கல. காதல் மஸ்தான் நாங்கள் அண்ணன் எத்தனை நாள் அடிபட போறோம், இந்த பிரச்சனைகளுக்காக எத்தனை நாளைக்கு அடிபட போறோம். இன்றைக்கு நாங்க நிப்பாட்டுறோமோ பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் கலைக்கிறார். அந்த விடயத்தில் எங்களுடைய சுகாதார அமைச்சருக்கு நன்றி சொல்லி ஒரு 9 உதவியாளர்களை இடமாற்றுவது அல்ல எங்களுடைய தீர்வு. அந்த நான் நாளைக்கு சிறப்பு பேரணை போட்டிருக்கிறேன். அவர்களுக்கு கட்டாயம் போலீஸிலே இணைவதற்குரிய யூனிஃபார்ம். அதே நேரத்தில் இன்றைக்கு கூட கல்போட வைத்தியசாலையில் போனால் என்னோட இன்டர்ன் செய்த பிள்ளைகள் 2 பேர் முஸ்லீம் பிள்ளைகள். என்னோட இன்டர்ன் செய்த பிள்ளைகள் இன்றைக்கு அவளை கன்சல்டன்ட் அவளையோட சேர்ந்து நான் இன்றைக்கு இன்டர்ன் செய்தேன். அவளை ஸ்காப் போட்டிருப்பாளவே, அவளையோட தங்கச்சி மாதிரி. ஆனால் இன்றைக்கு எனக்கு விளங்கையில இந்த சமூகத்தில் அரசாங்கத்தில் இருக்கிற இவங்களை பேசாதீங்களா, கவலையா இருக்கு. முஸ்லீம் இனத்திட்ட ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் பேச பாவண்டா, அவங்களுக்கு வாயும் இல்ல, வேற இடத்துல இருக்கிறதும் இல்ல, எல்லாத்தையும் அடைஞ்சு வச்சிருக்கிறாங்க. அவங்களால கதைக்கலாது. அவர்களுடைய நிலைமை அவங்க எங்களுடைய கண்டில வந்தது கைதான் எங்களுக்கு விளங்கும். அவங்க சொல்லித்தான் நாங்கள் இதில் கதைக்கிறோம். ஆகவே கௌரவ சபாநாயகர் அவர்களே அது தொடர்பாக அரசாங்கம் முக்கியமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். நம்பகமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்பாட் நியூஸ் 24 முகநூல் பக்கத்தை பார்வையிடுங்கள். அதுபோல எமது www.spotnews.lk இணையதள பக்கத்தில் முழுமையான செய்திகளையும் பார்வையிடலாம். உண்மையான செய்திகளுக்கு ஸ்பாட் நியூஸ் 24.